நடந்த கேவலத்துக்கு நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டாம். ஆனால் இந்தியாவின் நம்முடைய படை வீரர்களை எல்லாம் நீங்க ஏன் கேவலப்படுத்துறீங்க? தம்பி, உனக்கு விவரம் தெரியும்னா அமைதியா இரு. நீ மற்றவங்களையும் கெடுக்கிற. கர்னல் சோபியா குரேஷியை பார்த்து பாகிஸ்தான் ஜிஹாதிகளுக்கு பதிலடியாக இந்தியாவிலிருந்து அந்த ஜிஹாதிகளுடைய சகோதரியை வைத்தே பதிலடி கொடுத்தார் நரேந்திர மோடி. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? விஜய் சிங் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? உங்க கட்சி என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? இன்னமும் அவர் ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவா தொடர்ந்துகிட்டு இருக்காரு. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? ராணுவத்தினர் மீதும் ராணுவ அதிகாரிகள் மீதும் உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் புல்வாமாவில் 40 வீரர்கள் இறந்திருக்கவே மாட்டார்கள். ராஜ்நாத் சிங்குடைய அமைச்சரவைக்கு கடிதம் எழுதப்பட்டது, எங்களுக்கு பிளைட் மூலமா வேணும்னு சொல்லி. அந்த கடிதத்துக்கு ரிப்ளையே கொடுக்காம 40 ராணுவ வீரர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்தது நரேந்திர மோடி அரசு. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னை சேர்த்தான். கர்னல் சோபியா குரேஷி இவ்வளவு கேவலமாக ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் அவருடைய மதத்தை சம்பந்தப்படுத்தி ஒரே ஒரு விஷயம், விஜய் சிங்கின் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன சார்? விஜய் சிங்கின் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? விஜய் சிங் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உங்க பிரச்சனை தான் சார் என்ன? உங்க பிரச்சனை தான் என்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? ராணுவத்திற்கு எதிரானவர்கள் நீங்கள், ராணுவத்தை அவமானப்படுத்துகிற கட்சி உங்களது. அதான் எங்க பிரச்சனை. வெரி குட். அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவர் கிழக்கு பாகிஸ்தான் யுத்தத்தை பத்தி தெரிவிச்சாரு. எப்பேற்பட்ட போராட்டம் நடந்தது. 92,000 பேரை நாங்க வந்து கைது செஞ்சோம், ஒரு 38,000 ஏக்கர் பிடிச்சு வச்சோம். அப்ப ஏன் நீங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கல இந்திரா காந்தி அவர்கள்? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஜெனரல் மானேக்ஷா வந்து இந்திரா காந்தியின் உத்தரவு இல்லாமல் தானே தனிப்பட்ட முறையில் போனதுனால 30 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில அவருக்கு பென்ஷன் கொடுக்காம இருந்தாங்க. அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இன்றைய வங்கதேசம், அந்த நாட்டை வந்து நம்ம வந்து தனியா லிபரேட் பண்ணும்போது அது எப்படி பண்ணோம்னா டாக்காவை அட்டாக் பண்ண வேணாம்னு இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க. சரி, ஆனா அதை கேட்காம ஜெனரல் ஜேக்கப் முன்னேறி போய் நவாஸியை அரெஸ்ட் பண்ணி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அப்படித்தான் வந்து இதுவானது. அப்படியா? நிச்சயமா அதுல வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்து ஜெனரல் ஜேக்கப் மேலேயும் சரி, ஜெனரல் சாம் மானேக்ஷா அவர்கள் மேலேயும் சரி, பொதுவாக ஒரு அரசு தன் கேட்கிற கோபம் இருந்தது. ஆனா பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பென்ஷன் பே பண்ணாங்க.